நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு கூட பாட்டு எழுதக்கூடிய பழக்கமுடையவர் பட்டுக்கோட்டை. இதை தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் இந்த மாதிரி ஏதாவது பட்டுக்கோட்டை பாட்டு எழுதினார்னா அதை என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டையுடைய நண்பரான வீரப்பன் கிட்ட சொல்லி வைக்கிறாரு. 1957 வருஷத்து சட்டப்பேரவை தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி படுதோல்வி அடையுது. அந்த கட்சிக்காரங்க எல்லாம் சோர்ந்து போயிருந்ததுனால அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடல் ஒன்று எழுதுறாரு. அந்த பாடல் ரொம்பவே நல்லா இருந்தோன்னே இந்த விஷயத்தை போய் வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆர் கிட்ட சொல்றாரு. எம்ஜிஆர் இந்த பாடலை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. தான் அப்போது எடுத்துக்கிட்டு இருந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி இந்த பாடலை பயன்படுத்துறாரு. இந்த பாடலும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இது என்ன பாடல், இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர்கள், அன்பர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். அது என்னென்னா, எனக்கு கொஞ்சம் காரம் சாப்பிட்ற பழக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக உண்டு. நிறையா சாப்பிட்டேனா இல்லை வேறு என்ன பிரச்சனைன்னு தெரியல, நாக்கு வந்து நல்லா வந்து பொத்து போயிடுச்சு. என்னுடைய உதட்டில் கூட அந்த காயத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் இன்றைய காணொலியை வந்து என்னால் வழக்கம் போல் பேச முடியாது. கொஞ்சம் வந்து நான் மெதுவாக தான் பேசுவேன். ரெண்டாவது, இதனால் உச்சரிப்பில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் நேயர்கள் இதை இன்றைக்கு மட்டும் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டதற்கு காரணம் எம்ஜிஆரோட அவருக்கு ஏற்பட்ட சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த சந்திப்பு எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்து தோழர்கள் இருக்காங்களே, பொது உடைமை இயக்கத்து தோழர்கள், இவங்க வந்து இந்த வீதி நாடகங்கள் இந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. அதாவது மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறது. அந்த மாதிரி இதில் வந்து ஒரு பாடல் ஒன்று தேவைப்படுது. இதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்போ நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி, அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து எழுதுகிற மாதிரி ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கிறாரு. இது வந்து அங்கே வந்து பயன்படுத்தப்படுது. இந்த பாடல் ரொம்ப புகழடைஞ்சு தான் எம்ஜிஆர் கிட்ட போகுது. அது வந்து திரைப்படத்தில் இடம்பெறுகிறது. அதாவது பட்டுக்கோட்டையும் எம்ஜிஆருக்கும் ஒரு மிகப்பெரிய நட்பு உருவானதற்கு அந்த பாட்டு தான் வந்து காரணம். அப்போ தான் எம்ஜிஆர் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொன்னால், சினிமாவில் கற்பனையாக சுச்சுவேஷன் கொடுக்கறதுக்கு கவிஞர்கள் எழுதுவாங்க. ஆனால் இவர் மக்கள் கவிஞர், மக்களோட மக்களாக இருக்கார் இல்லையா, அவர் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா உண்மையான சம்பவங்களுக்கும் பாடல்கள் எழுதி வச்சிருப்பார். இது எல்லாமே திரைப்படத்தில் பயன்படுத்துறதுக்கு தகுதியான பாடல்கள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் இவர் என்னென்ன எழுதுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச பட்டுக்கோட்டைக்கும் எம்ஜிஆருக்கும் பொதுவாக இருந்த நண்பர் ஒருத்தர் வீரப்பன் அப்படின்னு ஒருத்தருடைய பேர் வந்து கிடைக்குது. ஆனால் அதை தாண்டி அவரை பற்றின விவரங்கள் எதுவும் தெரியலை. அவர்கிட்ட எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, பட்டுக்கோட்டை இந்த மாதிரி வேறு ஏதாவது சுச்சுவேஷனுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய உண்மையான சம்பவங்களுக்கு பாட்டு எழுதி வச்சுருந்தா அந்த தகவலை என்கிட்ட வந்து இனிமேல் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. வீரப்பனும் அந்த மாதிரி நல்ல வரிகளாக ஏதாவது பட்டுக்கோட்டை எழுதுனா நான் பார்க்குறேன், அதை வந்து நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி எம்ஜிஆர் சொல்லிடுறாரு இல்லையா. இப்போ இந்த பாடலுக்கான அந்த பாடல் எந்த இடத்துல பிறக்குது அப்படின்னு சொன்னால், பட்டுக்கோட்டை ஒரு நாள் இந்த வீரப்பன் இந்த நண்பர் இருக்கார்ல, அவருடைய அறைக்கு வந்து போகிறாரு. போனால் அங்கே இருக்கிற நண்பர்களெல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியானத்தில் போனால் எல்லாருமே சோர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து இந்த மாதிரி சோர்ந்து படுத்துருந்தால் வந்து பிடிக்காது. என்னப்பா அது இப்படி பகல்லே தூங்கிட்டு இருக்கீங்களே, வாங்கப்பா அப்படியே நம்ம காலார நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது ஒரு பெட்டி கடையில் போய் ஏதோ பொருள் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த பெட்டி கடையில் அந்த உண்மையான முதலாளியில் ஒரு பையனை விட்டுட்டு போயிருக்காரு. அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானம் சோர்ந்து போய் ரொம்ப தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பையனுக்கு வந்து புத்திமதி சொல்கிறாரு. டேய் தம்பி, தூங்காதரா, பகல் நேரத்துலேயே தூங்காதரா, இப்படிலாம் நீ தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா போட்டால் முதல் கிடைக்குமா? கடமையை நீ ஒழுங்காக செஞ்சின்னா உனக்கு புகழே கிடைக்கும். ஆனால் இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா புகழும் கிடைக்காது, முதலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. புகழும் கிடைக்காது, முதலும் கிடைக்காதுன்னு சொன்னார்ல. இந்த வரியை வந்து இந்த நண்பர் வீரப்பன் அவர்கள் அப்படியே பாராட்டி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. மறுபடியும் இவங்கெல்லாம் அறைக்கு வராங்க. வந்தோடனே மறுபடியும் நண்பர்கள் எல்லாம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரே பாட்டு எழுதி அவரே அதுக்கு வந்து ஒரு சின்னதாக மெட்டு போட்டு அதை அவரே வாசித்து பாட ஆரம்பிச்சிருவார். அதாவது பக்கத்தில் ஏதாவது தீப்பெட்டி இருந்தால் இல்லை ஏதாவது டேபிள் இருந்தால் பரீட்சை பேடு இருந்தால் அதை வாசிச்சுட்டு அவரே பாடுவார். இப்படி அவரே பாட்டு எழுதி அவரே இசையமைச்சு அவரே பாடினா அந்த அவங்களுக்கு பேர் வாக்கியக்காரர்கள்னு பேர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து ஒரு வாக்கியக்காரர். இப்போ அந்த நண்பர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு. அதுதான் தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற ஒரு பாடல். ஆனால் அந்த இடத்துல அந்த பாடலுக்கு வந்து முழுமையான ஒரு வடிவம் கிடைக்கல. ஒரு பெட்டி கடையில் தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பையனுக்கு பட்டுக்கோட்டை சொன்ன அறிவுரையில் ஒரு பாடல் பிறந்து அந்த பாடலுக்கு வந்து ஒரு வடிவம் வந்து எங்கே கிடைக்குது, வீரப்பன் அவர்களுடைய அலுவலகத்தில் கிடைக்குது இல்லையா. இந்த பாடல் எப்போ வந்து முழுமை பெறுதுன்னா இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு இந்த பாடல் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், 1957 வருஷத்து தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து படுதோல்வி அடையுது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இடத்துல இருந்து இறங்கிட்டு மெல்ல மெல்ல திமுக வந்து
அங்கே வந்து உட்காருது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களாக இருந்தவங்க மணலி கந்தசாமி, ராமமூர்த்தி அவர்கள், தோழர் ஜீவா எல்லாருமே வந்து இந்த தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. இதனால் இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறதுக்காக பிராட்வேல துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்க கட்டட அலுவலகத்தில் வந்து ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கலந்துக்கிட்டு காரசாரமாக வந்து விவாதிக்கிறாரு. அடுத்த தேர்தலை நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், அடுத்த தேர்தலில் நானே வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் பொது உடைமை இயக்கத்து தோழர்களுக்காக வேலை பார்க்குறதுக்கு அடுத்த தேர்தலில் வேலை பார்க்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உயிரோடு இல்லாமல் போயிறாரு அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது. இப்படியெல்லாம் பட்டுக்கோட்டை அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன தான் கடுமையாக பேசிகிட்டு இருந்தாலும் அவர் என்ன உணரார் அப்படின்னா, இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுனால பொது உடைமை இயக்கத்து தோழர்கள் எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. மதியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யாருமே பேசாமல் அந்த அளவுக்கு வந்து உளச்சோர்வோடு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை யோசிக்கிறாரு. ஒரு கவிஞன் மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும்னா அவனுக்கு தெரிந்தது பாட்டு தானே. உடனே ஒரு தீப்பெட்டி எடுத்துகிட்டு என்ன பாடலான்னு யோசிக்கிறாரு. இப்போ இந்த நண்பர் வீரப்பனுடைய அறையில் நண்பர்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கும்போது ஒரு பாட்டு பாடினார் இல்லையா, அந்த பாடலை இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பாட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பாடல் தான் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு சொல்லி. இதில் பொது உடைமை இயக்கத்து தோழர்களை பார்த்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேசுவார். ஒரு சின்ன தோல்வி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து சோர்ந்து போயிடலாமா? நம்ம யார், எப்படிப்பட்ட கொள்கை எடுத்திருக்கோம்? பொது உடைமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கையோடு நம்ம வந்து இருக்கோம். நம்ம வந்து தோல்விகளுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது, தொடர்ந்து எந்திரிச்சு நின்று போராடணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிற மாதிரி தான் வரிகள் இருக்கும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறைக்கதவும் சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும் சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அரசியலில் வந்து சோர்வுங்கிறது ஒரு தற்கொலைக்கு சமமானது. அதனால் நம்ம உற்சாகமாக எந்திரிச்சு அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இப்படி ஒரு பாடல் பாடுறாரு. இது அங்கே ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது. இது இந்த தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற பாடல். இதை கவனிக்கிறார் யார்? பட்டுக்கோட்டையுடைய நண்பர் வீரப்பன். இப்போ தான் எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் இல்லையா, பட்டுக்கோட்டை இந்த மாதிரி நடப்பு சம்பவங்களுக்கு பாட்டு எழுதி வச்சுருந்தா என்கிட்ட உடனே வந்து சொல்லுங்கள், அதை நான் வந்து படத்தில் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா. இது ஞாபகம் வருது. உடனே வீரப்பன் அவர்கள் அடுத்த நாள் இந்த சம்பவத்தை வந்து எம்ஜிஆருடைய பார்வைக்கு அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறார். இப்போ வீரப்பன் அவர்கள் இந்த செய்தியை போய் எம்ஜிஆர் கிட்ட சொல்லும் போது எம்ஜிஆர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கார். அவர் என்ன பிரச்சனையில் இருந்தார்னா, நாடோடி மன்னன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு தேதியில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த படத்தை வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதனால தான் அந்த படம் வந்து ஓடுனா நான் வந்து மன்னன், ஓடலைன்னா நாடோடி அப்படின்னு எம்ஜிஆர் வந்து குறிப்பிட்டார்ல. அது உண்மையும் கூட. அந்த படம் வந்து உண்மையிலே ஓடாமல் போயிருந்ததுன்னா எம்ஜிஆருடைய கெரியர் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். அதற்கு காரணம் என்னென்னா, பல வருடங்கள் போராடியதற்கு பிறகும் எம்ஜிஆருக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு அடையாளம் கிடைக்கல. அதனால் தன்னுடைய அந்த திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளே வந்து ஒரு படம் எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படம் வந்து எடுக்கிறார். அதாவது அவருடைய ஒரு 15 வருஷ ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தையும் அந்த படத்தில் வந்து போட்டிருக்கிறார். இந்த படத்தை எப்படியாவது வந்து ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினந்தோறும் அவர் வந்து சிந்திச்சதுனால அந்த படத்தில் நிறைய மாறுதல்களை பண்ணிக்கிட்டு இருந்தார். கதையில் மாற்றமாகும், திரைக்கதையில் மாற்றம் நடக்கும், எடுத்த காட்சிகளே மறுபடியும் எடுப்பார், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. இதில் பானுமதி அவர்களுக்கு கருத்து வேறுபாடு வந்து கதாநாயகி அவங்க வந்து படத்தை விட்டு போயிடறாங்க. இப்போ அவங்களே அந்த கதையில் வந்து செத்து போகிற மாதிரி கதையை மாற்றிட்டு எம்ஜிஆர் மறுபடியும் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு வழியாக படம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த படம் வந்து முடிஞ்சு எடிட்டிங்லாம் முடிஞ்சு தேட்டருக்கு பிரிண்ட் போகும்போது மறுபடியும் நிறுத்திட்டு முதல்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பித்து எடுத்த காட்சிகளையும் மறுபடியும் எம்ஜிஆர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ எப்போ அந்த நாடோடி மன்னனை வந்து நம்ம வந்து தேர்த்துறது அப்படின்னு எம்ஜிஆர் யோசிக்கும் போது, சரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்னொரு பாட்டு ஒன்று எழுதிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு எம்ஜிஆர் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த வீரப்பன் அவர்கள் போய் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறார். ஆஹா, நாடோடி மன்னன் தப்பிக்கிறதுக்கு கூடுதலாக ஒரு பலம் வந்து நமக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாடலை வாங்கி பார்க்குறாரு. அவருக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் இடம்பெற மாதிரி சிச்சுவேஷனே கிடையாது. இது என்ன பாட்டு? தூங்குறவங்க அல்லது சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வந்து பாடுற பாடல் தானே. இப்படி வந்து ஒரு சிச்சுவேஷனே படத்தில் கிடையாது. ஆனால் இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, எம்ஜிஆர் தானே இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருமே எம்ஜிஆர் தான். அப்போ இந்த பாடலை உள்ளே கொண்டு போகிறதுக்காகவே அவர் தான் தினந்தோறும் கதையை மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் இன்னொரு தடவை மாற்றி இப்படி ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்குறாரு. அதாவது சிறையில் கதாநாயகன் அடைபட்டு இருக்கிறான். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக கதாநாயகன் பாடல் பாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி, அதாவது பட்டுக்கோட்டையினுடைய பாடல் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இந்த பாடலானது இடம்பெறுகிறது. நாடோடி மன்னன் திரைப்படத்தில் இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியும் அடைகிறது. அதுதாங்க தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற பாடல்.
தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தன்னுடைய இயக்கம் சார்ந்து தன்னுடைய கொள்கை சார்ந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பல கருத்துக்களை எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு ஆதரவாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி குற்றம் சாட்டுகிறவர்களும் உண்டு. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை இப்படி ஒரு சிறப்பான பாடல் எழுதியிருக்காருல, அது ஒருவேளை எம்ஜிஆர் கையில் கிடைக்காம போயிருந்ததுன்னா நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருக்கும். இந்த பாடல் வந்து அந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் இடம்பெறாமல் போயிருந்தால் யோசிச்சு பார்த்தாலே கொஞ்சம் வந்து நமக்கு வந்து வருத்தமாக இருக்கு இல்லையா? அதனால் யோசிச்சு பார்த்தா காலம் சில விஷயங்களை சரியாகத்தான் செய்திருக்கிறது அப்படிங்கிறது புரியுது. அந்த வகையில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, பல மணி நேரம் வந்து தூங்குறது, சோர்வாக இருக்கிறது, உற்சாகமே இல்லாமல் இருக்கிறது, எல்லா வேலையிலையும் தள்ளி போட்டுக்கிட்டே வந்து போகிறது. இதுதான் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதை பற்றி அப்துல் கலாமே என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே செய்யுங்க, இன்றைக்கி என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போதே செய்யுங்க, அப்போ தான் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி நீங்கள் உற்சாகம் இல்லாமல் இருந்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகாக இந்த பாடலை வந்து புரிய வைப்பார். ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பான்னு அழகாக சொல்லுவார். இப்படி உற்சாகமூட்டுறதுக்கு தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து இந்த பாடலை பாடினார். யாருன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்து தோழர்களை, பொது உடைமை இயக்கத்து தோழர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வந்து பாடினார். ஆனால் இந்த பாடல் வந்து எம்ஜிஆர் கிட்ட போய் சேர்ந்ததுனால உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக மாறியது அப்படின்னு சொல்லலாம். உற்சாகமே இல்லாமல் இருந்த பொது உடைமை இயக்கத்து தோழர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடல் எழுதினார் அப்படிங்கிறதும், எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாடலை பற்றி கேள்விப்பட்டு அதை கண்டுபிடிச்சி தன்னுடைய படத்தில் அதை பயன்படுத்தினார் அப்படிங்கிறதும், அந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைந்து இன்னைக்கு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது அப்படிங்கிறதும் ஆச்சரியமான சம்பவங்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை, ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.